இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்ல சாண்ட்ரா பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். சாண்ட்ரா நேத்து நைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கனி கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாருக்கும் சாப்பாடு எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து வெறுமனையா ரசம் மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து அந்த யூனிஃபார்ம் போடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமே அவங்க யூனிஃபார்ம் போடாம ரொம்ப நேரமா நின்று அங்க இங்கேயும் மேக்கப் பண்றது, அங்க இங்கேயும் நின்று பேசிட்டு இருக்கிறது, ஆர்கியூ பண்றதுன்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க வந்து யூனிஃபார்மும் போட்டாங்க. அப்புறம் சாப்பாடு ரெடி பண்றதுக்கு டிலே பண்றதுக்காக வேணும்னே ரொம்ப நேரமா அந்த அடுப்பை க்ளீன் பண்ற மாதிரியே பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடு ஹால்ல உட்காந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் உரிச்சிட்டு அந்த தொலியை அப்படியே அங்கேயே போட்டவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாப் மாஃபியா டீம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வேணுக்குனே அவங்க க்ளீன் பண்ண இடத்துலலாம் வேணுக்குனே அந்த வெள்ளைப்பூடு தொலியை உரிச்சு உரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. வெள்ளைப்பூடு ப்ளஸ் வெள்ளைப்பூடு உரிக்காதது உரிச்சது ரெண்டையுமே அங்கே இங்கேயும் தூக்கி தூக்கி போட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸையுமே இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பண்ணதுனால மாப் மாஃபியா டீமுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காயின் வந்து கிடைக்காமயே போச்சு. பூர்ணிமா வந்து அதிகமான காயினை வந்து இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. சாண்ட்ரா டீமுக்கு தான் கொடுத்தாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, நீங்க வந்து வீடை வந்து கிளீனா வச்சுக்கலன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிக்கன் செஞ்சுட்டு அந்த சிக்கனை வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததும் சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து டாஸ்க் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வந்து அவங்கவுங்க அந்த காயினை வந்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து தெளிவா விக்ரமும் சரி ரம்யாவும் சரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து செகண்ட் டேல ரம்யா டீம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து காயின்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களோட டர்ன் தான், சாண்ட்ரா டீமோட டர்ன் தான். ஆனால் அவங்க வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 கேப்டன்ஸையும் சேர்த்து வச்சு அந்த தலை வந்து பேசும்போது சாண்ட்ரா டீம்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. உடனே எஃப்ஜே வந்து டென்ஷன் ஆகி உங்க கேப்டனை கூப்பிட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இவங்களை வந்து நீங்க வந்து சும்மா டம்மிக்குனா கேப்டன் வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல அவங்க பேசுறதுக்குன்னு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஆஹ் சாண்ட்ரா வந்து போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி லாஸ்ட்ல வந்து எஃப்ஜேட்ட வந்து நீங்க வந்து என்னை வந்து டம்மின்னு சொல்லி சொல்லிட்டீங்க, போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்க, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எஃப்ஜே அவங்க காலில் விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. வந்துட்டு மாப் மாஃபியா ஃப்ளஷஸ் இவங்க 2 பேருக்குமே நான் வந்து 0 காயின் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிச்சன்ஸில் நாங்கள் பண்ண அந்த இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணல, எங்களுக்கு அந்த உண்டான அந்த கரெக்டான அந்த ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்து ஃப்ளஷஸும் சரி மாப் மாஃபியாவும் சரி இவங்களுக்கு எந்த ஒரு காயின்ஸுமே கொடுக்கல. அந்த டே எண்டில் வந்து மாப் மாஃபியா தான் கேமை வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டு திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் 3 பேருமே அந்த டீலக்ஸ் ரூமில் இருக்கிறாங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து பொம்மைக்குன்னு வச்சுருக்கீங்களா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, வீக் எண்டில் எனக்கு இதை பற்றி வந்து எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், இதை வந்து பேசியே ஆகணும். சப்போஸ் அவங்க வந்து இதை பற்றி அவங்க பேசலை அப்படின்னா பிக் பாஸ் நீங்கள் வந்து கண்ணை திறந்து வச்சுருக்கிறீங்கல்ல, நெக்ஸ்ட் சீசனில் கண்ணை மூடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் இவங்க பண்ணுறதுக்கு தான் வந்து விஜய் சேதுபதி, அதான் பிரஜனோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் வீக்ல வந்து பார்வதிக்கு கண்ணு அடிபட்டுச்சு. அப்போ வந்து சபரி வந்து மிதிச்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சாண்ட்ராக்கும் தெரியும். அவங்களும் சேர்ந்து தான் ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து இவங்கள்ட்ட கேட்கும்போது அப்படி ஒரு ஆக்டிங் போட்டாங்க. சொல்லப்போனால் அதை ஒரு குறும்படமாக காமிச்சிருக்கலாம், அதை காமிக்கல. ஹோட்டல் டாஸ்கில் இவங்க பண்ணது ஓகே கரெக்ட், அது வந்து ஒரு டாஸ்க்கு, அது ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சாண்ட்ரா பண்ணுற ஒவ்வொன்றுமே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க வந்து ஒரு மினி பார்வதி மாதிரியே மாறிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சாண்ட்ரா பண்ணது ரசிக்கத்தக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இல்லை, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. பார்வதி வந்து வேற ரூபத்தில் வந்து தொல்லை கொடுப்பாங்கன்னா இவங்க வந்து வேற ரூபத்தில் வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.